கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக உங்களை வரவேற்கிறேன். இயேசுப்பா நல்லவர், ஆலோசனை கர்த்தர். நமக்கு வேத வசனத்தின்படி ஆலோசனைகளை தந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வராமல் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் தேவனிடத்தில் நாம் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆகத்தான் ஆண்டவர் இந்த தேவ ஆலோசனை மூலமாய் ஒவ்வொரு வாரத்திலும் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். இயேசுப்பாவுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, பின்னிலைமை ஏன் மோசமாகிறது? பின்னிலைமை ஏன் மோசமாகிறது? நாம் தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். லூக்கா 11வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்றார். பாருங்க, இங்கு அசுத்த ஆவியை குறித்து, பிசாசை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதே போல பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் அடுத்து எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி இருந்தால் அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை நன்றாக இருக்கும், அவர்கள் எப்படி, அதாவது தேவன் விரும்புகிறபடி இல்லைன்னா எப்படி முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்குங்கிறதுல தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த பூமியில் தேவனும் செயல்படுகிறார், பிசாசும் செயல்படுகிறார். அசுத்தாவி என்றால் பிசாசு. அவன் சில மனிதர்களை, சில மனுஷிகளை ஆட்கொள்ளுகிறான். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்குள், ஒரு மனுஷிக்குள் பிசாசு வந்து ஆட்கொண்டு குடியிருக்கும்போது அவர்களுடைய வாழ்வு என்பது மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு நேராய் கடந்து செல்லுகிறது. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது பிசாசினால் பாதிக்கப்பட்டு பிசாசு குடியிருந்த ஒரு மனிதன் மரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தான். லூக்கா 13 அதிகாரத்தில் அசுத்தாவி, விலகினப்படுத்துகிற ஆவியினால் தாக்கப்பட்ட இந்த ஒரு ஸ்திரீ கூனியாக இருந்தாள். மார்க் 9ல் பிசாசினால் தாக்கப்படுகிற ஒரு வாலிபன் வலிப்பினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். இப்படி அவர்கள் வாழ்க்கையை தாறுமாறாக்கி பல போராட்டங்கள், குடும்பத்தில் பிரிவினைகள், சண்டைகள், வழக்குகள், தனக்குத்தானே சாக வேண்டும் என்ற தற்கொலை எண்ணங்கள், வேலை செய்ய முடியாத சூழ்நிலை, வியாபாரம் செய்ய முடியாத சூழ்நிலை, கணவன் மனைவி ஒற்றுமையாய் வாழ முடியாத சூழ்நிலை, இப்படிலாம் பல பிரச்சனை உண்டு பண்ணுவான். வேதம் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது, இப்படிலாம் போராடுவான். இப்படிப்பட்ட நபர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அவர் விடுவிக்கிறார். கண்டிப்பாக ஆண்டவரை தேடி வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை விடுதலையாக்குவார். ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, நாம் ஆண்டவரை தொடர்ந்து தேட ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த வாசித்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அசுத்தாவி இப்போ ஒரு மனுஷனை விட்டு போயாச்சு, அதை துரத்தியாச்சு, அது போய் எங்கேயும் அலைஞ்சு தெரியுது.
பாருங்கள். அது வந்து பூமியில் இன்னும் சில மனுஷர்களை தேடி எங்கே போய் உட்காரலாம், உடனே உட்கார முடியாதுல்ல, தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். இப்போ மறுபடியும் வந்து எந்த மனுஷனிடத்துலேருந்து போச்சுதோ அதே ஆளை வந்து திரும்பி பார்க்குது. இப்போ திரும்பி பார்க்கும்போது பாருங்கள், அந்த 25 வசனத்தில் இருக்குது, அதாவது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கண்டு அப்படின்னா பிசாசு வந்து குடியிருக்கத்தக்கதாக அந்த நபர் இருக்கும்போது அது என்ன செய்த வந்து பார்த்துட்டு இந்த 26 வசனத்தில் மீண்டும் அது போய் வேறு அலைந்து தெரியதில்லை சிலரை விட்டு வெளியே போய் அதில் 7 ஆவிகளை கூட்டி கொண்டு உள்ள வருமா. முதல்ல இருந்தது 1, இப்போ இன்னும் 7, அதோட கூட 7 + 1, 7 + 1 8 ஆவி உள்ள வந்துடுது. அப்போ அந்த மனுஷனுடைய நிலைமை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக மாறுது. இப்போ என்ன செய்யணும்? பிசாசின் பிடி இருக்கிறவங்க பிசாசிலேருந்து விடுதலை அடையும் போது ஒரு சபைக்கு போய் ஒரு ஊழியத்தில் போய் ஆண்டவரை தேடும்போது விடுதலை கிடைக்கும்போது என்ன செய்யணும்னா, அந்த பிசாசு 2வது உள்ள வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பணும். பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பணும். 2வது பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறணும். 3வது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். 4வது நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அதுவும் நமக்கு பிசாசிலிருந்து விடுதலை கிடைத்த சபை என்றால் அந்த சபையோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்பது மிகவும் நல்லது. அதன் பிறகு நம்ம ஆராதிக்கும்போது சத்தியங்களை கேட்க கேட்க நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். இந்த அனுபவம் இருக்கும்போது நம்ம விட்டு போன பிசாசுகள் இங்கே வந்து எட்டி பார்க்கும்போது நம்முடைய வீடாகிய சரீரம் அது குடியிருக்கிற இடமா இருக்காது, வெற்றிடமாக இருக்காது, அதுக்குன்னு ஜோடிக்கப்பட்டு பெருக்கின இடமா இருக்காது, தேவ பிரசனம் நிறைந்த ஒரு ஸ்தலமாக இருக்கனால இது உள்ளே வந்து என்ட்ராக முடியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியும், இந்த பிசாசின் பிள்ளை இருக்கிறவங்க வருவாங்க அற்புதங்கள் நடக்கிற சபைகளில் கூட்டங்களில், விடுதலை அவங்க கிடைச்சாச்சுன்னா அப்புறம் வரவே மாட்டாங்க. உடனே பழைய வழியிலே போயிட்டுருப்பாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. மீண்டும் அடுத்தது ஒரு சில மாதங்களுக்கு பிறகு, ஒரு சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வருவாங்க. அதை விடையிலும் மோசமாக அவங்களுடைய நிலைமைகள் இருக்கும். இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே மனுஷிக்குள்ளே வருது சாதாரண காரியம் இல்லை, அது போகிறதும் சரியான காரியம் இல்லை. பிசாசின் பிடியில் இருக்கிற குடும்பங்கள் விடுதலை பெற்று இந்த பூமியில் தொடர்ச்சியாக ஆசீர்வதிக்கப்படுவதும் சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே மனுஷிக்குள்ளே ஒரு குடும்பத்திற்குள்ளே வந்து ஆட்கொள்ள ஆரம்பிச்சுன்னா அந்த குடும்பத்தை அதை அழிக்காமல் விடாது. அந்த குடும்பம் எல்லா விதத்திலும் நாளுக்கு நாள் விளைவினப்பட்டு கொண்டு குறைப்பட்டு கொண்டு அந்த குடும்பம் கீழ் நோக்கி போயிடும். அப்போது அந்த நிலையில் நம்ம தேவன் விடுதலை ஆக்கும்போது நம்ம எப்படி தேவனுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கணும் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் 8வது அதிகாரம் 2-3 வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் 8வது அதிகாரம் 2-3 வசனத்தை. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் எரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசனாளும் தங்கள் ஆஸ்திரிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த 2 வசனத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாய் வாசித்தால் தியானித்தால், அசுத்த ஆவிகளிலிருந்து பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களெல்லாம் இயேசுவின் ஊழியத்தில் இயேசுவோடு கூட இருந்தார்கள். நல்ல கவனமாக நீங்கள் பார்த்தா தெரியும், இயேசுவோடு கூட இருந்தார்கள். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சுன்னா, அதை முதல்ல சொன்னேன், பாவத்தொட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய ஆராதனையில் கலந்து கொண்டு சத்தியத்தை கேட்கன்னு சொன்னேன். அதோடு கூட நீங்கள் அந்த ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையில் தான் பிசாசு விடுதலை கிடைக்கிது. இயேசுவின் சரீரமாக இருக்கிற சபை மூலம் விடுதலை கிடைக்கும்போது அந்த சபையோடு இணைந்து சபையின் தரிசனம் நிறைவேறுவதற்கு தங்களால் முடிந்த ஊழியம் செய்யணும். புரிந்து கொண்டீர்களா?
தங்களால் முடிந்த ஊழியங்களை அந்த போதகருடைய ஆலோசனையின் பேரில் அந்த தரிசனத்துக்குள்ளே செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா இயேசு கூட அப்படி செய்திருக்காங்கல்ல. புரிஞ்சுதான் உங்களுக்கு புரியலையா? இப்போ நிறைய பேர் பிசாசின் படியிலேருந்து விடுதலை கிடைச்ச பிறகு ஆராதனைக்கே போக மாட்டாங்க, ஆவிக்குரிய ஆராதனைக்கு. அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க எப்படி ஊழியம் செய்வேன்? அப்படி தானே? கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுகிறாரு. நீங்கள் நிரந்தர விடுதலை உடையவர்களாக இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் பேசுகிறாரு. புரிஞ்சிட்டிங்களா? சில தப்பாக எடுத்துக்கொள்வாங்க. இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க, ஆவிக்குரிய சபைக்காரங்க இப்படி தான் பேசுவாங்க. அவங்க ஆதாயத்துக்காக ஜனங்களை இப்படி பேசி பேசி சேர்த்துக்கொள்ளணும். அப்படி கிடையாது. கஷ்டப்படுகிற, தரித்திரத்தில் இருக்கிற, வேதனைப்படுகிற, உபத்திரப்படுகிற மக்களை விடுவிக்கவும், அவர்களை சபையில் சேர்த்து கொள்ளப்படவும், அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லவும் தான் கர்த்தர் இந்த உலகத்திலே பூமியிலே இயேசு வந்தார். சரியா? நீங்கள் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 47 வசனத்தை வாசித்து பாருங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். அப்படின்னா சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை, மனம் திரும்புகிறவர்களை, சுகமாக்கப்பட்டு ஆண்டவரால் தொடப்பட்டு விடுதலையாக்கப்படுகிறவர்களை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை, பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறவர்களை சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். மறந்துடாதீங்க. இதில் ஒரு காரியத்தை பாருங்கள். அந்த மார்க்கு சுவிசேஷத்தில் 16வது அதிகாரம் 9-10 வசனங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16:9-10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். பாருங்க, அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். பார்த்தீங்களா? 7 பிசாசு இருந்த ஒரு ஸ்திரீ இயேசுவால் அந்த பிசாசு துரத்தப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட பிறகு இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்தாள். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவரை தேடி செல்லுகிறாள். உயிர்த்தெழுந்த இயேசு முதல் அவளுக்கு தான் தரிசனமானார். அவள் ஆண்டவரை தரிசனமாய் பார்த்த பிறகு இயேசு உயிர்த்தெழுந்ததை அவள் அறிந்து கொண்ட போது, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட போது அந்த நற்செய்தியை அழுது கொண்டிருந்த மற்ற சீசர்களுக்கு போய் சொன்னாள். பார்த்தீங்களா? அப்போ பிசாசின் பிடியில் இருந்தவள் விடுதலையாக்கப்பட்டு இயேசுவோடு கூட இருந்தாள். இயேசுவை தரிசித்தாள், நற்செய்தியை அறிவித்தாள், சுவிசேஷத்தை அறிவித்தாள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வெறும் விடுதலைன்னு அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. அதுவும் பிசாசின் பிடியில் உங்கள் குடும்பம் இருந்துன்னா, பிசாசின் தாக்குதல் இருந்துன்னா, கண்டிப்பாக கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே தான் விடுதலை உண்டு. ஆவியானோர் செயல்படுகிற நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை தெரிந்து கொண்டு அங்கே போய் ஜெபங்களில் கலந்து கொண்டு விடுதலை பெற்று அதன் பிறகு கர்த்தருக்குள் நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு கர்த்தருக்குள் வளர்ந்து கர்த்தரோடு நடந்து கர்த்தரை தரிசித்து அந்த சபையின் தரிசனத்துக்காக நீங்கள் ஓடுவேன்னு சொன்னால் உங்கள் பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு சிலரோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேகர் பிசாசின் பிரிந்து விடுதலை கிடைத்தும் தேவனை தேடாதனாலும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதனாலும் மறுபடியும் அந்த ஆவி மட்டும் இல்லை, இன்னும் 7 பொல்லாத ஆவிகள் சரீரத்துக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் குடியிருந்து குடும்பங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டு ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகிறார், மறுபடியும் தருகிறார். ஒப்பு கொடுங்க, இயேசப்பாவை தேடுங்க, அவருக்குள்ளே வாருங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. தரிசனம் உள்ள சபைகள் இணைந்து கர்த்தர் ஆராதிங்க. அந்த சபைகளில் ஆத்துமாதம் செய்வதற்கு நீங்கள் செயல்படுங்க, ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய விலையேற பெற்ற பிரசன்னத்துக்காய் நன்றி. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கக்கூடாது என்பதற்காக அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு ஒரு மனுஷி விட்டு போன பிறகு அவங்க எப்படி இருக்கணுங்கிறத தெளிவாக பேசினீங்க. யாருக்காக நீர் பேசினீரோ அந்த வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து உமக்கென்று வாழவும் உமக்கென்று ஊழியம் செய்யவும் நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.